வணக்கம். இதில் ஆம், இடைக்காட்டு சித்தருடைய பாடல்கள் தான் பார்த்துட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா பால் கறத்தல் அப்படின்ட்டு ஒரு ஒரு ஹெட்டிங்கில் சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா என்ன பால்? ஞானப்பால், சரிங்களா, அமுதம். அது எப்படி நம்ம நம்முடைய உடம்புல தான் அது ஊறும் இல்லைங்களா. அதை பற்றி தான் அதில் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், சாவாது இருந்திட பால்கரை, சரிங்களா, சாவாது இருந்திட பால்கரை, சரியா, சிரம் தண்ணியில் இருந்திடும் பால்கரை, சரியா. எங்கே இருக்குது? நம்முடைய சிரம். சிரம்னா என்னது? நம்முடைய தலை இல்லையா, நம்முடைய ஹெட்டு. அப்போ அந்த சிரம் தண்ணியில் இருக்கின்ற பால்கரை, சரியா. அப்போது இந்த ஞானப்பால் எங்கே உற்பத்தி ஆகுதுன்னு சொல்கிறாங்க? நம்மளுடைய தலையில், சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேவாது இருந்திட பால்கரை. மேவாது இருந்திட அப்படின்னா நம்ம அந்த ஒரு சாகாது சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்திட பால்கரை. வெட்டை வெளிக்குள்ளே பால்கரை. வெட்டை வெளிங்கிறது என்னென்னது? நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய வெட்டை வெளி. நான் இதை பற்றி ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அணுக்களில் இருக்கக்கூடிய ஒரு இந்த பதி, பசு, பாசம், இது மூணுத்துக்கும் அந்த பதிங்கிறது சென்டரில் இருக்கும், சரியா. பதி இந்த பாசமும் இந்த பசுவும் பார்த்திங்கன்னா அதை சுற்றி இருக்கும். அப்போது இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த வெட்டை வலி, இது ஒவ்வொரு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல் சொல்லக்கூடிய இந்த அணுக்களில் இருக்கக்கூடிய வெட்டை வலி நம்ம சொல்லலாம், சரிங்களா. அதே மாதிரி நீங்கள் தியானத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தியானத்தில் நீங்கள் உட்காந்திங்க அப்படின்னா, நீங்கள் கண்ணை மூடி நீங்கள் உங்களுடைய புருவ மத்தியை நீங்கள் பார்க்கும் பொழுது நம்ம உடம்பில் நம்ம என்ன அந்த இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு அணுக்களிலும் இருக்கக்கூடிய வெட்டை வலியை நம்ம புருவ மத்தியில் நம்ம தியானம் பண்ணும் பொழுது இந்த அக்னா சக்கரத்தில் நம்ம பார்க்க முடியும், சரியா. அந்த வெட்டை வலி என்னது? அந்த ஒரு பிறப்பு, அந்த ஒரு 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 பறந்து விரிந்த ஒரு ஸ்பேஸ், சரிங்களா. அதை இங்கே பார்க்க முடியும். அப்போது அதான் சொல்கிறாங்க பாருங்க. அப்போது அந்த வெட்டை வெளிக்குள்ளே பால்கரை, சரியா. அந்த வெட்டை வெளியில் தான் நம்ம அதை நினச்சிட்டு இருக்கும் பொழுது தான் நமக்கு அந்த ஞானப்பால் ஊறும், சரிங்களா. அதே மாதிரி தோயாது இருந்திட பால்கரை. தோயாது இருந்திட்டு நம்ம சோர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு சொல்கிறாங்க, சரியா. ஏன்னா நம்ம சாகவே மாட்டோம். ஒரு இரவாத ஒரு நிலையாக இருக்கும் பொழுது நம்ம உடம்புல அந்த ஒரு சோர்வு இதெல்லாம் நமக்கு வராது எல்லாம். ஏன்னா அமுதமே நம்ம பாடியில் செக்ரீட் ஆகிறதுனால நமக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக நம்ம ஃபீல் பண்ணுவோம், சரிங்களா. அதான் பாருங்கள், தோயாது இருந்திட பால்கரை. அதே மாதிரி முனை தொல்லை வினையற பால்கரை. நம்மளையா அந்த முன்பிறவிகள்லாம் செய்த அந்த ஒரு வினை, அந்த நலிவினை, தீவினை, இதனுடைய அந்த ஒரு தொல்லைனா அதனால தான் நமக்கு இந்த மாதிரி இது எந்த ஒரு விஷயமே நமக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்குது இல்லையா. ஒரு நல்ல ஒரு அதிகமான இன்பம், அதே மாதிரி அந்த அதிகமான துன்பம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா இந்த முனை தொல்லை இல்லை, அதுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்க அப்படின்னா இந்த முன்வினை தான், சரிங்களா. அப்போது அந்த முன்வினை தொல்லை வினையற பால்கரை. வாயால் உமிழ்ந்திடும் பால்கரை, சரியா. வெறு வயிறார உண்டிட பால்கரை, சரிங்களா. வயிறார உண்றதுக்கு பால்கரை சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா
அப்போ வந்து பார்த்திங்கன்னா வாயால் உமிழ்ந்திடும் பால்கரை அப்படின்ட்டு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. வாயால் நம்ம வந்துட்டு வந்து உமிழக்கூடியது பார்த்தோன்னா நம்மளுக்கு எச்சிலாம் நம்ம வந்துட்டு உமிழுவோம் இல்லையா. வாயால் உமிழ்ந்திடும் பால்கரை சொல்கிறாங்க. அப்போது அந்த எச்சிலுக்கும் அந்த 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 அமுதம் இருக்கு இல்லையா, அதுக்கும் வந்துட்டு சில சம்பந்தங்கள் இது இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சித்தர்களுக்கு தான் தெரியும் இல்லைங்களா. அவங்களுக்கு அவங்க அதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணிக்காங்க. எப்படி அந்த அமுதம் வந்துட்டு நம்ம உடம்புல வந்துட்டு எதை பேஸாக வச்சு செக்ரேட் ஆகுது என்ன. அப்போது அந்த உமிழ்நீரை வச்சு தான் அது வந்துட்டு செக்ரேட் ஆகுது. நீங்கள் கூட பார்த்துருக்கீங்களா, சின்ன பசங்களுக்கு வந்துட்டு அந்த ஏதாவது காய் வந்துட்டு இருக்குது அப்படின்னா வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த உமிழ்நீரை எடுத்து அந்த காயத்தை மேலே வச்சா அந்த காயம் வந்து ஆறிடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த உமிழ்நீரில் பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்துட்டு ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது சரிங்களா. அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்துட்டு அதிகமாக இருக்கக்கூடிய வந்து ஒரு பொருள் தான் அந்த உமிழ்நீர். அப்போது அந்த 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 உமிழ்நீர் தான் இந்த அமுதம் அப்படிங்கிற இந்த ஞானப்பாலுக்கு வந்துட்டு அதான் வந்து பேஸாக வந்துட்டு இருக்குது சரிங்களா. அப்புறம் பாருங்கள், நாரா திரிந்திடும் பால்கரை சரியா. நாரா திரிந்திடும் பால்கரை நாராது இருந்திடும் சரிங்களா. நம்ம உடம்பு வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி நாரா திருந்திடும். அதான் வந்துட்டு நாரா திருந்திடும்னு சொல்கிறாங்க சரியா. நாராது இருந்திட அதான் நாராது திருந்திடும். ஏன்னா உடம்பு வந்துட்டு இந்த அமுதம் வந்துட்டு செக்ரேட் ஆகுது அப்படின்னா நம்ம உடம்பு வந்து கெட்டு போகாது இல்லையா. அப்போது அந்த நாரா திருந்திடும் பால்கரை நெடுநாளும் இருந்திட பால்கரை மாறாது ஒடுகிடும் பால்கரை தலை மண்டையில் வளரும் பால்கரை ஓகேங்களா. உலகம் வெறுத்திடும் பால்கரை. ஏன்னா நமக்கு இந்த உலகப் பொருட்கள் மேலே பற்று வந்துட்டு இருக்காது சரியா. அப்போது அதெல்லாம் வந்து இது வெறுத்தால் தான் இந்த ஞானப்பால் நமக்குள்ள வந்து அது செக்ரேட் ஆகும் சரிங்களா. மிக ஒக்காலமாகிய பால்கரை அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு ஓக்கலிக்குதுன்னு சொல்கிறாங்கள்ல, வாய் இந்த கொமட்டுதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான வந்துட்டு ஒரு ஃபீலிங் வந்துட்டு இருக்கும் போல். அதான் சொல்ல பாருங்க, மிக ஓக்காலமாகிய பால்கரை. அதே மாதிரி கலசத்தினுள் விழ பால்கரை கலசத்தினுள் விழ பால்கரை நிறை கண்டத்தின் உள் விழ பால்கரை சரியா. கலசம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய நம்மளுடைய உயிர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முக்தி அடைகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த உயிர் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு போகும், தலைவலியாக போகும். அந்த உயிர் போகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு சொர்க்கம் சரியா. அதே மாதிரி நம்மளுடைய அந்த பிறப்பு வழியாக வந்துட்டு உயிர் போகுதுன்னா அவங்களுக்கு வந்துட்டு நரகம் சரிங்களா. அப்போ வந்து அந்த தலைவலியாக அந்த உயிர் வந்து போகணும் சரிங்களா. அதுக்காக ஏன்னா அங்கே நம்மளுடைய ஆன்மாவை அந்த ஆன்மா ஆற்றல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூலாதாரத்தில் தான் அது இருக்குது. எங்கே கீழே பேஸில் இருக்குது. அங்கேயே நம்ம அங்கே தலை உச்சிக்கு இல்லையா கலசம், அதான் அந்த கலசம் சொல்கிறாங்க, தலை உச்சிக்கு இல்லையா, அங்கே நம்ம கொண்டு போகணும் இல்லையா. அப்போது கலசத்தினுள் விட பால்கரை நிறை கண்டத்தின் உள்விட பால்கரை அந்த அமுதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு முழுக்க அது வந்து போய் சேரும். சேர்ந்ததான் வந்து நம்முடைய பாடி முழுக்க அது வந்து போகும் இல்லையா. அதையும் சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், ஏப்பம் விடாமலே பால்கரை
எப்படின்னா ஒரு அது வந்துட்டு அந்த ஒரு ஜீன் வச்சுட்டோம் சொல்கிறாங்க இல்லையா. இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிட்டா அதை வந்து ஜீனம் ஆகிடுது இல்லையா. அந்த மாதிரி இந்த ஞானப்பால் வந்துட்டு நம்ம வந்து ஜீரணிக்க முடியாது போல், சரியா. அது மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஏப்பமே விடாமலே பால்கற வரும் ஏமன் விலகவே பால்கற ஏமன் விளக்கவே, சரியா, விளக்கவே பால்கற தீப்பொறி ஓய்ந்திட பால்கற பர சிவத்துடன் சாரவே பால்கற தீப்பொறி ஓய்ந்திட பால்கற. தீப்பொறினா என்னது? தீப்பொறி அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்மளே கண்ணு சொல்லுவாங்க, சரியா. நம்ம கண்ணு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ணு தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய பாடியில் வந்துட்டு தீயுடைய ஒரு கூறுது, சரிங்களா. இந்த தீப்பொறி ஓய்ந்திடு, சரியா. அப்போ கண்ணை மூடிடணும் இல்லையா. கண்ணை மூடித்தானே நம்ம வந்துட்டு இந்த செய்ய முடியாது. தியானம் செய்கிறாங்க, கண்ணை திறந்துட்ட செய்கிறாங்க இல்லை இல்லையா. அதில் பாருங்கள், தீப்பொறி ஓய்ந்திட பால்கற பர சிவத்துடன் சாரவே பால்கற. அந்த கடவுள்கிட்ட போய் நம்ம செய்கிறதுக்கு நம்ம வந்துட்டு பால் கறக்கணும்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. அப்புறம் பாருங்கள், அண்ணாவின் மேல் வரும் பால்கற. அண்ணாவின் மேல் வரும் பால்கற என்னது? அண்ணாக்கு நான் வந்துட்டு முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன். நம்முடைய அண்ணாக்கு இல்லையா, நம்மளையா அந்த உள் நாக்கு, நான் வந்து அந்த நாக்கை மடக்கி உள்ளுக்கு எங்கே நம்ம வந்து உள்ளுக்கு வைக்கும் பொழுது நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய இடத்துக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா அண்ணாக்கு, சரியா. அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த அமுதம் வந்துட்டு செக்ரேட் ஆகும், சரிங்களா. அப்போ தான் பாருங்கள், இந்த அண்ணாவின் மேல் வரும் பால்கற என்ன பேர் அண்டத்தில் ஊதிடும் பால்கற, சரியா. நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த உடம்பு முழுக்க அந்த பால் போகுது இல்லையா. அப்புறம் விண்ணாட்டில் இல்லாத பால்கற இந்த மனித உடம்புல சுரக்கக்கூடிய பால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கு வந்துட்டு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு அமுதம் வந்து வேறு மாதிரியான ஒரு இது வந்துட்டு இருக்கும், சில இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்பை வச்சு நம்ம சாதனை பண்ணி நம்முடைய யோகா பயிற்சினால் நம்முடைய வந்து அந்த ஒரு ஆன்ம ஒரு பலத்தினால் நமக்கு வந்து உண்டாகக்கூடிய இந்த ஞானப்பால், சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து விண்ணாட்டில் இது இல்லாத பால்கற. இது வந்து மேலும் இந்த உலகத்தில் வந்துட்டு இது வந்து இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொல்லை வேதனையை கெடவே பால்கற. நம்ம அந்த தொல்லை வேதனைங்கிறது என்னது? அந்த தொல்லை பிடிச்சி அந்த பிறப்பு இருப்பு அந்த வேதனைக்கு இல்லையா, பிறக்கிறது இருக்குது. இந்த வேதனை வந்து இந்த வேதனை இந்த துன்பம் வந்துட்டு கெடனா வந்துட்டு இல்லாமல் போகிறதுக்காக நம்ம அந்த ஞானப்பால் வந்துட்டு இந்த சிக்கிட்ட வந்து பண்ணணும்னு அவர் சொல்கிறார். அந்த ஞானப்பால் வந்து சிக்கி பண்ணுறது தான் நம்முடைய பிறப்பினுடைய நோக்கமே வந்துட்டு அதுதான் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார், சரிங்களா. நன்றி.